ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கற்பகம் சுந்தர் லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா சண்டே விளாக் தான் பார்க்க போகிறோம். அதுவும் இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் ஸ்பெஷலாக. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மட்டும் எல்லாருக்கும் ஹாய் சொல்லுப்பா. ஹாய். இவர் வந்துட்டு மொட்டை பாஸாக இருக்கார். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி வந்துட்டு காலையிலேயே அத்தை மாமாவும் மாநகரம் போயிட்டு மீனெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஒரு மீன் வந்துட்டு குழம்பு வைக்கிறதுக்கும் ஒரு மீன் வந்துட்டு வறுக்கிறதுக்கும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ வந்துட்டு நான் மீனெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அந்த கேப்பில் வந்துட்டு எங்கள் மாமா வந்து வாட்டர்மெலன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை வந்து இப்போ கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மொட்டை பாஸ் பாருங்கள், பக்கத்தில் பிளேட் எடுத்து வச்சுக்கிட்டு ஆளுக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்கு. அப்பாப்பா எப்பப்பா கட் பண்ணுவேன், எனக்கு கொஞ்சம் கொடுங்கப்பா அப்படின்ற மாதிரி வந்து உட்காந்துருக்கு பாருங்களேன். பிளேட்டை வச்சுக்கிட்டு அழகாக உட்காந்துருக்கானா. இப்போ வந்துட்டு அவங்க அப்பா ஒரு பீஸ் கட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த பீஸ் வந்துட்டு அவங்க அண்ணன் எடுத்துக்கிட்டான். அதனால் அது அப்பராணியாக பார்க்குது. அப்பா எனக்கும் கொடுங்கப்பா அப்படின்ற மாதிரி எவ்வளோ ஒரு அப்பராணியாக பார்க்குது பார்த்தீங்களா என் பிள்ளை. அழகாக இருக்குல்ல. அவங்க அப்பா வந்துட்டு வாட்டர்மெலன் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி கொடுக்கும்போது அதில் உள்ள ஒரு விதையும் சேர்த்து கொடுத்துட்டாங்க. அப்புறம் வந்துட்டு அந்த விதையை நான் எடுத்தேன். வாட்டர்மெலன் வந்து நான் சாப்பிட்டு பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு தெரியுமா. நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சு. எனக்கு பொதுவாகவே ஸ்வீட்லாம் ரொம்ப பிடிக்கும். நல்லா நமக்கு ஸ்வீட் கொடுத்தா வேணாண்டா சொல்லுவோம் அப்படின்ட்டு நல்லா நான் சாப்பிட்டுட்டேன். இப்போ வந்துட்டு மீன் வறுக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். பாறை மீனை தான் வந்து எடுத்திருக்கோம். அப்புறம் வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை வந்துட்டு ஒரு 2 பாக்கெட்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக உப்பு, இது தான் போட்டிருக்கேன். வேறு எந்த மசாலாவுமே போடவே இல்லை, சேர்க்கவும் இல்லை. ஆனால் இதுக்கே வந்துட்டு மீன் வறுத்ததுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு தெரியுமா. அப்புறம் வந்துட்டு மேலாப்பில் கொஞ்சமாக வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். எனக்கு வந்துட்டு எண்ணெய் கொஞ்சம் பத்தாத மாதிரி தோணுச்சு. அதனால் நான் கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி தெளித்து விட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் எப்படி பார்த்தாலும் ஒரு 2 மணி நேரமாவது நான் மீனை வந்து நல்லா ஊற வச்சுருப்பேன். மீனை வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு ஊற வச்சு வறுக்கிறோமோ அப்போ வந்துட்டு நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மசாலாலாம் வந்துட்டு நல்லா மீனில் சாரணும். அது நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் சூப்பராக இருக்கும் தெரியுமா. இப்போ வந்துட்டு நல்லா மீன் ஊறட்டும். இப்போ சுஜு பையன் என்ன பண்ணான் அப்படின்னா அவங்க அப்பாக்கிட்ட மறுபடியும் வாட்டர்மெலன் கேட்க ஆரம்பிச்சிட்டான். அதனால் அவங்க அப்பா மறுபடியும் எடுத்து கட் பண்ணி சாருக்கு கொடுத்துருக்காங்க. அவர் உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டுக்கு இருக்கார். இந்த சைடு பாருங்கள், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சும்மா தக்கன்னு கொதிக்குதா. பார்க்கலே செம்மையாக இருக்குல்ல. குழம்பு பார்க்கலே செம்மையாக இருக்குல்ல. இப்போ வந்துட்டு நல்லா குழம்பு கொதிச்சு நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வந்து மீன் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்துட்டு எங்கள் அத்தையோட சமையல் தான். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க மீன் குழம்பு. பாருங்களேன், பார்க்கையிலே எப்படி இருக்குது உங்களுக்கே தோணும்ல, சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்கா. இப்போ வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து தேங்காய் பால் வந்துட்டு அரைச்சி ஊற்றிக்குவாங்க அத்தை. அதை வந்து வடிகட்டி ஊற்றணும். அதை அத்தை வந்து கையிலே வடிகட்டி ஊற்றிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் ஒரு நாளைக்கு மீன் குழம்பு வச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல, பார்க்கையிலே செம்மையாக இருக்குல்ல. நாங்கள் வந்து நல்லா சாப்பிட்டோம்ப்பா. மீன் குழம்பு செம்மையாக இருந்துச்சுப்பா. இப்போ இந்த மொட்டை பாஸ் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த தர்பூசணியோட விதை இருக்குல்ல, அது எல்லாமே வந்துட்டு கீழே விழுந்து கிடந்துச்சு. அது எல்லாமே வந்துட்டு ஒவ்வொன்றா பொறக்கி அந்த பாக்ஸுக்குள்ளேருந்து எடுத்து போட்டுக்கிட்டு இருக்குது. இந்த வாட்டர்மெலன் வந்துட்டு இந்த 2 மொட்டை பாஸுக்காக அவங்க அப்பா கட் பண்ணி வச்சுருக்காங்க. விளையாண்டுக்கிட்டே எடுத்து சாப்பிடுங்கப்பா அப்படின்ட்டு. அவங்க அண்ணன் வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கையில் அவங்க தம்பிக்கும் வந்து அப்பப்போ ஊட்டி விட்டு போயிடுவார். அவங்க தம்பி வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டே விளையாடுவார். இந்த குட்டீஸை விளையாட பார்க்கல ரொம்ப அழகாக இருக்குல்ல, க்யூட்டாக இருக்குல்ல. உங்கள் குட்டீஸ்க்கெல்லாம் வீட்டில் வந்துட்டு என்ன சேட்டை பண்ணுவாங்க அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அங்கே பார்த்துக்கிங்களா, இந்த விதையை எடுத்து உள்ளே போடுறாரா. இப்போ வந்து இவர் விளையாண்டு முடிச்சிட்டாரு. இப்போ வந்து நம்மளோட டைம், நம்ம வந்துட்டு சாப்பிடணும். வாங்க சாப்பிடலாம். சண்டே வந்துட்டு உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்றத மறக்காமல் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் ஒரு தூக்கத்தை போட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக பார்க்குறவங்க வந்துட்டு எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.